Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எழுத்தாளர் அப்படிங்கிற பயணம் எங்க தொடங்குனீங்க? நான் பெண் என்பதற்காக எதெல்லாம் செய்ய நிராகரிக்கப்படணும், அங்கே நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த கேள்விகள் பல நேரம் யார்கிட்டையும் நம்மளால பகிர்ந்துக்க முடியல. பகிர்ந்துக்க முடியாத சூழலில் எழுத்து கை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை வரும்போதே வீட்டுக்காரர் செரும்புனா என்ன கொண்டு போய் கொடுக்கணும், அவர் கோபமாக வராரா எதுக்கு வராருன்னு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஆனால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் எதற்காக அமைதியாக இருக்கிறான்னு இன்னி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிடு கேட்டுக்கிறதான் தான் இருக்கு. இங்கே எந்த வெற்றிகளும் ஆணுடைய வெற்றிகளும் பெண்ணுடைய வெற்றிகளும் ஒன்றாவே இருக்கிறது இல்லை. இங்கே எந்த எழுத்து சிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு கூட ஆண்களுடைய தராசுகள் தான் தேவைப்படுகிறது. இல்லந்தோறும் இருக்கின்ற நிலைப்படிகளுக்கு அடுத்தபடியாய் கூண்டு கிளிகள். கூண்டுகளை பெயர்த்து பறக்க நினைத்த போது சிறகுகள் மறந்திருந்தன காற்றில் விரிப்பதை. இப்போ மாநகராட்சியில் 50% பெண்கள் வரலான்னு வந்துச்சு. உங்களுக்கு ஆளுமை கிடைச்சிட்டுதா? எத்தனை இடத்துல வெறும் ரப்பர் ஸ்டாம்பாகவே பெண்கள் இருக்கிறாங்க. மூத்த உறுப்பினர் பதவியேற்கலாம். அப்போது கருணாநிதி அவர்கள் நான் தான் மூத்த உறுப்பினர் எந்திரி. இந்த அம்மா எந்திரிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. மூத்த உறுப்பினர் தான், மூத்த வயது உள்ளவர் அல்ல. உங்களோட ஒரு வருஷம் ஒரு கூட நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன், நான் தான் பதவியேற்கலாம்னு சொல்லி அவங்க பதவியேற்கிறாங்க. இந்த எழுத்தாளர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய துயரம் என்னென்னா, அவங்கள திட்டி பேசிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, மௌன அங்கீகாரம் தான் மிகப்பெரிய கொலையாக நடந்தது. அந்த மௌன அங்கீகாரத்துக்குள் கொலை செய்யப்பட்டவரும் திலகபாமாவும். நம் அனைவராலும் அறியப்பட்ட சில மனிதர்களுக்குள்ள நம் அறியாத பரிணாமங்கள் இருக்கும். அந்த பரிணாமங்கள் சில நேரம் பாராட்டத்தக்க வகையிலும் சில நேரம் ஆச்சரியப்படுற வகையிலும் இருக்கும். அப்படி நம்ம எல்லாராலையும் இதுநாள் வரைக்கும் பாமகவுடைய பொருளாளரா மட்டும் அறியப்பட்ட திலகபாமா அரசியலுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே இலக்கிய உலகில் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பெண் இலக்கியவாதிகள், பெண் எழுத்தாளர்கள் மத்தியில் காலோற்றி இருந்தவர்கள். பெண்களுடைய உணர்வுகளை அழுத்தம் திருத்தமா அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள்ல ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னே சொல்லலாம். எழுத்தாளர் திலகபாமாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம் அஜயா. பாமகவுடைய பொருளாளரா திலகபாமாவை எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு எழுத்தாளர் திலகபாமா 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பெருவாரியான சமுதாயத்துக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எழுத்தாளர் அப்படிங்கிற பயணம் எங்க தொடங்குனீங்க? எல்லாருக்குமே மனதுக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கை அதுக்கு முரணான ஒன்றைத்தான் முன் வச்சுட்டே இருக்கும். பெரும்பாலும் நம்ம எல்லாருடைய பயணமும் இதுக்கடையில் தான் தொடங்குது. இதில் மோதலைத்தான் நம்ம அப்படியே உராய்வில் அடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய ஆசை இதை கொடுக்காத சமூகம் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிற முரண், இதுக்கடையில் இருக்கிற மோதல், இதுதான் நம்மளோட பயணமாக. இந்த மோதல் உங்களுக்கு எங்கே தொடங்குது? ஒரு பெண்ணுக்கு எங்கே தொடங்குது? சாதாரணமாக குழந்தையா இருக்கிற வரைக்கும் எல்லா குழந்தையுமா இருக்கிறோம். வயதுக்கு வந்தோடனே நீ பெண் குழந்தையா பார்க்கப்படுறீங்க. பெண் குழந்தையா பார்க்கப்பட்டவுடனே நீங்கள் இங்கே போக வேண்டாம், அங்கே போக வேண்டாம், நீ அது செய்ய வேணாம். நான் பெண் என்பதற்காக எதெல்லாம் செய்ய நிராகரிக்கப்படணும், அங்கே நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த கேள்விகள் பல நேரம் யார்கிட்டையும் நம்மளால பகிர்ந்துக்க முடியல. பகிர்ந்துக்க முடியாத சூழலில் எழுத்து கை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை இன்னும் சொல்லப்போனால், எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. ஒரு ஒன்று கூடுதல்லாம் இருக்கிற போது சில நேரங்களில் துக்க வீடுகளில் இறந்தவரை நினச்சி பாடுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க பாடுற பாடல் பக்கத்தில் இருக்கிற நீ இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் அந்த இதோடு சேர்ந்து வந்துடும். சாதாரணமாக நீ இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னால் டிஃபென்ஸ் ஆகிறதுக்கு எல்லாரும் தொடங்கும். ஆனால் யாருமே அறியாதபடிக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு மட்டும் போய் சேருகிற மாதிரி, இதயத்தை தொடுற மாதிரி ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற படித்தெரியாத ஒருத்தவங்களோட பாட்டு, அதுவும் சொல் அழகாக போய் சேருறதுக்கு ஒரு இடம் கொடுக்குது.
அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அப்போ அவங்க நீங்க வந்து யாருமே சொல்லாத அளவுக்கு, புரிஞ்சுக்கிடாத அளவுக்கு ஒருத்தருக்கு போய் சேர்த்துட்டீங்கன்னா, அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க. அவங்க கட்டம் அடுத்ததுக்கு மாறிடும். இது குடுத்த ஆச்சரியம் தான் கொஞ்சம் எழுதி பார்க்க வச்சது. எத்தனை வயசுல இது கண்டுபிடிச்சீங்க? 9வது படிக்கும்போது என் கூட படிச்ச தோழிக்கு திருமணம். நான் 9 படிக்கும்போது. ஓ, குழந்தை திருமணம் தான் அப்போ இல்லையா? திருமணம். அவங்க வந்து அப்ப எல்லாம் இவ்வளவு பெரிய இதோ சொற்களோ யாரும் ஆனா அந்த பெண்ணுக்கு அது விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நாங்க யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு பெண் விரும்பினது நடக்கலைங்கிற கோபத்திலையும், அதே நேரத்துல ஒரு வாழ்த்து மடல் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கும் நம்ம இருக்கோம். ஸோ என்னோட திருமண வாழ்த்து மடல் தான், அந்த பெண்ணுக்கு எழுதின திருமண வாழ்த்து மடல் தான் என்னுடைய முதல் எழுத்துன்னு நான் பார்க்குறேன். அது வந்து அப்போ எனக்கு வந்து எழுதி முடிச்ச பிறகு நமக்கு ஒரு ஆச்சு. நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்த குமுறலும் சேர்ந்து இதோட வந்துருது. ஆனா அது வாழ்த்தா போய் சேருது. அப்போ எழுதி பார்க்குற ஆர்வம் வந்து அங்கேருந்து தொடங்குது. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் பேச தொடங்கி, எந்தெந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு முரணா இருக்கோ, ஏன்னா இந்த சமூகம் இல்லாம நாம இல்லை, யாருமே இங்க தனி இல்லை. அந்த தனி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தோட தன் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த போராட்டம் தான் தொடர்ந்து எழுத்தாரு. ஆனா எழுத்து புத்தகமாக்கணும், இன்னொருத்தருக்கு வாசிக்க கொடுக்கணும்லாம் அப்போ எனக்கு அறிமுகம் இல்லை. அது வந்து 98க்கு பிறகுதான் அந்த அறிமுகமே வருது. அது வரைக்கும் வந்து எழுதுனா என்னோட டைரிகள்ல அந்த கவிதைகள் அப்படியே இருப்பா இருந்துட்டேன். யாருக்குமே தெரியாது. ஓ, ஒரு எழுத்தாளர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உங்க வீட்டுக்குள்ள கூட தெரியாது. டைரியில எழுதியது நீங்க தெரியாது. வச்சிருக்கீங்க. தெரியாது. அது அந்த எனக்கு அப்படி எந்த விதமான அறிமுகமே, எழுத்தாளருங்கிற அறிமுகமே எங்களுக்கு கொடுக்கப்படலை. எனக்கு கிடைத்த அந்த 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 சின்ன வயசுல எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு என்னன்னா, எப்பயும் புத்தகம் கையுமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய பாட்டனார் வீட்டில் வந்து பெரிய லைப்ரரி இருக்கும். நாம போய் எதை படிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு தேடி படிச்சுட்டு இருப்போம். அப்போ அதை படிச்சுட்டே இருக்க கிடைத்த வாய்ப்பு வந்து பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஒருவேளை அது நம்மளை தூக்கி நகர்த்தி இருக்கலாம். எது எங்களை நகர்த்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நீங்க கேட்ட உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வர விஷயங்களா இருக்குது. எந்த இடத்துல சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், சமுதாயத்துல பெண் சுதந்திரம், பெண்ணுக்கான உரிமை அப்படிங்கிறது பேசப்பட்டாலும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள் உணர்வுகள், அவங்களுடைய அழுத்தங்களை எழுத்து மூலமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எப்படி வந்தது? எந்த விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? கேட்குற அளவுக்கு பெரிய விஷயமாலாம் யோசிக்கல. சமூகத்துக்காக எழுதுறோம், பெண் விடுதலைக்காக எழுதுறோம். உண்மையில பெண் விடுதலைக்காக எழுதுறோமா, பெண்ணுரிமை விஷயம் பேசுறீங்களான்னு கேட்டா கூட நான் நிராகரிச்சிடுவேன். இல்லைங்க, நான் பெண்ணுக்கு மட்டும் எழுதணும்னு யாரும் யோசிக்கல. அதான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்தோட இருக்கிற முரணைத்தான் நம்ம திருப்பி திருப்பி அதை தத்துவார்த்த ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ ஏதோ ஒரு விஷயத்துல நான் நினைச்சது நடக்கலைன்னா நடக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதை நோக்கி நம்ம யோசிக்கிறோம். ஏன் இது நடக்க விடாம நீங்க எல்லாம் தடை பண்றீங்க? யார் தடை பண்ண முடியும்? என்னுடைய பலம், ஆன்ம பலம் என்ன? இதை எனக்கு கேள்வி எழுப்புற போது வாசிக்கிறவங்களுக்கு அது பெண் உரிமை குரலா கேட்குது, வாசிக்கிறவங்களுக்கு அது பெண் சுதந்திர குரலா கேட்குது. அவ்வளவுதான் விஷயம். இங்க ஒரு பெண்ணோட மனித இருப்பு பேசப்பட வேண்டி இருக்கு. பேசிட்டே இருக்கிறோம். சமூகத்தில் நாம சந்திக்கிறது, நான் பெண்ணா இருக்கிறனால, இந்த சமூகம் என்ன பெண்ணா பாக்குறதுனால, பெண்ணா என்ன உருவகிச்சு வச்சிருக்கிறனால உங்களுக்கு இது பெண்ணுரிமை கவிதைகளா தெரியுதா இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல உங்க கவிதைகள்ல எனக்கு வாசிச்சு ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே சொல்லாம நீ புரிஞ்சுக்கணும், கணவர் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து வாய் விட்டு சொல்லாம நம்ம வந்து அவங்களுடைய இயல்புகளையோ, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளோட அர்த்தம் இதுதான், ஏன்னா அவங்களுடைய விருப்பம் இதுதாங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அது வந்து ஒரு பெண்ணோட அழகியல்னு வர்ணிக்கப்படுறதுதான் உண்டு. சொல்லாமல் ஒரு பெண் வந்து இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உங்களுடைய கவிதைகள் அது வந்து என்ன ரொம்ப ஈர்த்தது அப்படின்னே சொல்லலாம். வந்து ஒரு வார்த்தை, உன்னிடம் இருக்கும் ஆம் என்பதன் பொருள் என்னிடம் இருப்பதில்லை, உனக்கான ஆமை நீ உச்சரிக்கும் பொழுது எனக்கான இல்லையாக மாறி போனதை உன் பக்கம் இருந்து எப்பவும் நீ தெரிந்து கொள்ள நியாயமில்லை. அதாவது ஒரு பெண் ஒரு ஆணுடைய வாயிலிருந்து வார்த்தையா வராம இதுதான் அவன் சொல்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிற சமுதாயத்தை பார்த்து நீங்க உங்க வரிகள்ல ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அது எந்த இடத்துல அது தோணுச்சு? நீங்க கேட்க ஆரம்பிச்சதுல வந்து பெண் வந்து சொல்லாம புரிஞ்சுக்கிறதுக்குன்னு எதிர்பார்க்குது சமூகம். ஆனா நான் நம்புறேன், ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் எதிராளி என்ன நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய, சொல்லாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இருக்குன்னு. அது எங்க இருந்து வருதுன்னா தாய்மை குணத்துல இருந்து வருது. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசிக்குதுதான் தெரியாது, வயிறு வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. ஆனா ஒரு தாய்க்கு தெரியும் அது எதுக்கு அழுகுதுன்னு. அது அது அந்த உணர்வு வந்து உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. இது ஆணுக்கு கிடையாது.
சாதாரணமா நீங்க வீடுகள்ல பார்த்துருப்பீங்க. ஆண் வந்து நண்பர்கள்னு கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து ஒரு பெண் சொல்றாங்க, "அந்த ஆள மட்டும் உள்ள விடாதேன்னு." அந்த ஆள பத்தி யாரும் தெரியாது. பேரு கூட தெரியாது. ஆனா அந்த ஆள் வேணாம் அப்படின்னு சொல்ல சரியில்லங்கிற மட்டும் ஒரு ஆ. பெண்ணுக்கு தெரியும். அது வந்து அவளுடைய தாய்மை அவளுக்கு குடுத்திருக்கிற அந்த குழந்தை தன்னை பாதுகாத்துக்கொள்ள குடுத்திருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். அப்போ அந்த ஆளுமை வந்து பெண்ணுக்கு இருக்கு. அப்போ அதே அத வந்து ஆண்ட்ட பெண் எதிர்பார்க்கிற இடமும் இங்க இருக்கு. ஆனா ஆண்கள்ட்ட அது சாத்தியம் இல்ல. நீங்க வந்து உள்ள வரும்போதே வீட்டுக்காரர் செருமுனா என்ன கொண்டு போய் குடுக்கணும், அவர் கோவமா வராரா, எதுக்கு வராருன்னு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெண் தெரிஞ்சு வச்சிருப்பா. ஆனா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து எதற்காக அமைதியா இருக்கிறான்னு இன்னி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிடு சொல்லிடுன்னு கேட்டுக்கிறதா இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த கவிதையில நீங்க வாசித்தது, இங்க எந்த வெற்றிகளும் ஆணுடைய வெற்றிகளும் பெண்ணுடைய வெற்றிகளும் ஒண்ணாவே இருக்கிறது இல்ல. ம். உன்னுடைய வருத்தமும் என்னுடைய வருத்தமும் ஒண்ணாகவே இருக்குல்ல. அது வேறொன்றா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம். எப்போ பார்த்தாலும் இந்த என் வீட்டுக்காரம்மா என்கிட்ட சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டா வைக்கிற ஆண்கள் முன்னாடி நான் கேட்கிற ஒரே கேள்வி, அவ சந்தோஷமா உன்னைய சந்தேகப்படுறாளா? அது இவன் உள்ளுக்குள்ள என்ன பெரிய வழிகள் ஓடிட்டு இருக்கு. தன் இருப்பு பறிபோயிருங்கிற பயத்துல அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் உருவாகுது. அப்போ எதையுமே வந்து ஒரு பெண்ணுடைய இதுல இருந்து என்ன தளம் வருது அப்படின்னு ஒரு ஆண்கிட்ட வாசிப்பு இல்ல. வெற்றிகளும் அப்படிதான். நீங்க இப்ப தொடக்கத்துல ஆரம்பிச்சீங்க. நிறைய அரசியல்வாதியா உங்கள பார்த்துருக்கோம். எழுத்தாளரா 2000லிருந்து 2016 வரைக்கும் எழுத்தாளரா மட்டும் தான் அறிமுகம். 2016க்கு பிறகு தான் அரசியல். ஆனா, இங்க அது வந்து பெரிய பேசுபடு பொருளாக மாறாத காரணம், இங்க எந்த எழுத்து சிறந்ததுன்னு சொல்றதுக்கு கூட ஆண்களுடைய தராசுகள் தான் தேவைப்படுகிறது. இல்ல நீங்க ஒரு குழு சார்ந்து போயிருந்தீங்கன்னா, அந்த குழுக்கள் உங்களை தூக்கி பிடிக்கும். இல்ல, எனக்கென்று ஒரு தனிப்பாதை இருக்குது. நான் வந்து 2 எந்த குழுக்குள்ளேயும் அடங்காமல் எனக்கான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன்னா, உங்கள யாருமே பேசப்பட மாட்டாங்க. எங்க எழுத்தாளர்களுக்கு நேருகிற மிகப்பெரிய துயரம் என்னன்னா, அவங்கள திட்டி பேசிட்டாங்கன்னா கூட பரவால்ல. மௌன அங்கீகாரம் தான் மிகப்பெரிய கொலையாக இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌன அங்கீகாரத்துக்குள் கொலை செய்யப்பட்டவர் திலகபாமாவும் ஒருத்தி. மௌன அங்கீகாரம். உங்க எழுத்து ரைட் தான், சரிதான். சரிதான்னு சொல்லினதுனாலயே நீங்க அமைதியா இருக்கிறீங்க. அப்போ ஒரு பெண் உரிமை பத்தியும், பெண் சுதந்திரம் பத்தியும், பெண் சமத்துவம் பத்தியும் ஒரு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மத்தியிலையும் ஒரு ஆணா இருந்து பெண் உரிமை பத்தி பேசக்கூடிய அந்த எழுத்தாளர் மட்டும்னு சொல்ற இடத்துலயும் ஒரு ஆணாதிக்கம் இருக்கத்தானே செய்யுது. கண்டிப்பா இருக்குது. நீங்க நீங்க அடுத்தவங்க எல்லாம் சொல்ல வேண்டாம். என்னட்டு இருந்தே கேளுங்க. நானே இந்த ஆண் வடிவமைத்த ஒரு பெண்ணா தான் இருந்திருக்கிறோம். ஒண்ணும் இல்ல. என்னுடைய பேருக்கு திருமணமானவொடனே என்னுடைய பேருக்கு பின்னாடி முதல் எழுத்த நான் மாத்திக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க கெசட்ல இருந்து எல்லாம் மாத்தணும். ஏன்னா வேலையெல்லாம் போறனால யாரும் மாத்துறது இல்லை. ஆனா திருமணமானவொடனே அந்த காலத்துல ரொம்ப ஆசையா மாத்தணும். ஆனா என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது கூப்பிட்டு என்ன கேட்கறான், நான் என் அப்பா பேரை போட்டிருக்கிறேன், நீ ஏன் உங்க அப்பா பேரை போடாம எங்க அப்பா பேரை போட்டிருக்க? அந்த குழந்தைமைட்ட இருக்கிற அந்த இருப்பு தான் நம்ம இன்னைக்கு கையில் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நானும் வந்து ஒரு ஆண் வடிவமைச்ச ஒரு பெண்ணா இருந்திருக்கிறதுல இருந்து தான் விடுபட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்த்தா இந்த ஏன் நீங்க தீவிர பெண்ணியம் எழுத்துகிற எழுத்தாளர்கள் கூட சில நேரங்களில் நாங்க சந்தேகப்பட வேண்டி இருக்குது. இந்த கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ள சில நேரம் ஆண்கள் விரிச்ச வலைக்குள்ள இவர்களும் போய் விழுந்துட்டாங்களோன்னு யோசிக்க வேண்டிய ஆபத்து கூட இருக்கு. எந்த தருணத்துல உங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் எழ தொடங்குச்சு? உடல் மொழின்னு சொல்லி 2002ல இருந்து ஒரு பெரிய திடீர்னு வந்து பெண்கள் வந்து உடல்களை எழுதுகிறார்கள் அப்படின்னு கிளம்பினாங்க. அப்போ வந்து நான் வந்து அது பெண்கள் உடல்களை வந்து ஏற்கனவே ஆண்கள் பெண்கள் உடலைத்தான் எழுதிட்டு இருக்கிறேன். அவன் வந்து பாலியல் ரீதியா பார்க்கறான், இல்ல நான் கொண்டாட்ட ரீதியாக பார்க்கறேன் அப்படின்னு பெண் கவிஞர்கள் சொல்றாங்க. ஆனா அப்ப கூட இந்த ரெண்டும் கடைசியில ஒரு இடத்துல எங்கேயோ போய் ஒரே மாதிரியான இடத்துல போய் சேர்ந்து பெண்ணை நீங்க இந்த உடலை திருப்பி கொண்டாடணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, திருப்பி அவனை அதே படுக்கை அறைக்குள்ள உன்னை அகப்பட வைக்கிறக்கூடிய ஆபத்தும் நேர்ந்திருக்கிறத சேர்த்து சொன்னேன். சொல்லும் போது திலகபாமா வந்து கலாச்சார காவலர், அவங்க வந்து குடும்பத்தை பேணுகிறவர், அதனால் வந்து அவர்களுக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வராது, அவங்க பெண்ணியவாதி இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை அவங்க திருப்பி வைக்க முடியாது. இல்லை திலகபாமா வந்து எல்லாத்தையும் சுதந்திரமா இருக்கல,
நீங்க வந்து எனக்கு வந்து பாலியல் சுதந்திரம்ங்கிறது நான் தெரிவு பண்றதுங்கிறது. ஆனா எதை பத்தியும் கவலைப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு 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 சரிவில்லைன்னு நினைப்பேன். ஆனா அது இல்லை. இங்க உடல் மொழிங்கிறது பெண் தன்னை முழுமையா தன் உடலை பற்றி திரும்பி திரும்பி பேசிட்டே இருந்தா, ஏற்கனவே இந்த உடம்பு இந்த பெண் என்னாலே உடலா தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெண் ஆளுமை எப்ப பேசப்பட போகிறது? பெண்ணுக்கே தெரியாம எவ்வளவு அவளுடைய உணர்வுகள் நுண்ணி அளவில் சிதைக்கப்படுகிறது. அதை நீங்க எப்ப பேசப்பட பொருளா மாத்த போறீங்க? வெற்றி பெற்ற பெண்கள் கூட கடைசியில ஆமா அவங்களுக்கு நான் தாங்க எல்லாம் எழுதி கொடுத்தேன்னு சொல்ற ஆண்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் பல நேரம் மேடைகளை பரவாயில்லைங்க உங்களுக்கு கணவர் உங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுத்துருக்கிறாரு, என்ன நீங்க இன்னும் பேசுறீங்க? நான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய ஆளுமையில வெளியே வரும். இதுல கணவர் இடம் கொடுத்தாருங்கிறது வந்து எந்த விதமான நான் சொல்றேன் என்னோட கிரெடிட்ஸை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஐயோ உங்க வீட்டுக்கார கோச்சு, அது வேறு. பெண் தன் ஆளுமையோடு வெளிவருகிற நேரங்கள்ல அவளுடைய ஆளுமை குறித்தும் அவளுக்கு நேருகின்ற நுண்ணிய சிதைவுகள் குறித்தும் இன்னைக்கு நாங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கவிதைகளை எல்லாம் பார்த்துட்டுங்க. இப்ப திருப்பி எடுத்து பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த பேசப்பட்ட பொருள்கள்லாம் இந்த கவிதையில பேசிய பொருள்கள்லாம் யாருக்கு அதுக்காவது போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு, சந்தேகம் இன்னும் இருக்கு. அப்போ ஃபெமினிசம் அப்படிங்கிற பேர்ல இப்பொழுது வரைக்கும் ரொம்ப முற்போக்கா பேசுறாங்க அப்படின்னாலுமே அந்த முற்போக்குக்குள்ளேயும் உடலியல் சார்ந்தும் திரும்பவும் வேறொரு இடத்துக்கே இல்லைன்னா பழைய காலத்திற்கே பெண்ணை எந்த இடத்துல இருந்தாலும் அங்கேயே கொண்டு போய் ஒரு இடத்துக்கு தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஃபெமினிசம் இல்ல, ஒரு சில கவிதைகள் அதை நோக்கி நகர்த்திட்டு போனது, அதை வந்து ஊடகங்கள் பெருசா பேசுனதும் ஆபத்தான போக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அதே நேரத்துல ரொம்ப அழகா இன்னும் அழுத்தமா ஆழமா பேசின பெண் கவிஞர்கள்லாம் அந்நேரம் மறக்கடிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு 4 பெண் கவிஞர்களை பேசி பேசி அன்னைக்கு இருந்த கீதாஞ்சலி அப்படி நிறைய பெண் கவிஞர்கள் ரொம்ப அழுத்தமா எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க யாருமே உங்க பேர் கவனத்துக்கே வந்து சேராது. அப்படி எத்தனை பெண்கள் ஒரு காலத்துல எழுதிட்டு அப்புறம் அப்படியே அமைதியா போயிடுறாங்க. அப்போ அவங்க எழுத்தாளர்களா இந்த உலகத்துக்கு அப்படி காணாமையே போயிடுறாங்க. இதுக்கு காரணம் இந்த இலக்கிய உணவுடைய தராசுகள் கூட வேற ஆண்கள் கையில தான் இருக்குங்கிறது தான். இல்ல அதை தீர்மானிக்கிற மீடியாக்களும் யார் கையிலயோ இருக்குங்கிறது தான். அதே மாதிரி அதாவது பெண் என்னதான் இப்போ வரைக்கும் சுதந்திரம் பேசப்பட்டாலும் வீட்டுக்குள்ள ஒரு கூண்டுக்கிளையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களோட கவிதைகள் 2 வரி வந்து ரொம்ப ஈர்த்ததுன்னு சொல்லலாம். இல்லந்தோறும் இருக்கின்ற நிலைப்படிகளுக்கு அடுத்தபடியாய் கூண்டுக்கிளைகள், கூண்டுகளை பெயர்த்து பறக்க நினைத்த போது சிறகுகள் மறந்திருந்தன காற்றில் விரிப்பதை. இது எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஒரு வருது? அதான் நிலப்படி அப்படிங்கிறது எப்பவும் வீட்டுல நிலவாசல்னாலே அதுதான். அதுக்கு அடுத்தபடியா பெண் கூண்டுக்கிளையா தான் இருக்கா. இந்த குண்டையை விட்டு பறக்கணும்னு அவன் நினைச்சாலும் எப்படி பறக்கிறதுங்கிறது சிறகு மறந்துருச்சு. நான் நிறைய முக்கியமான எல்லாம் நம்ம வந்து கல்வியும் அவனுடைய பொருளாதார நிலைமையும் பெண்ணை வெளியே கொண்டு வரும்னு நம்ம நம்புறோம் பார்த்தீங்களா. ஒரு பேராசிரியர் ஒருத்தரை சந்திச்சேன். உங்களுக்கு பேராசிரியைன்னு சொல்லணுமா? பேராசிரியர் ஒருத்தரை சந்திக்கிறேன். அவங்க வந்து அதே கல்லூரியில அவங்க அம்மாவும் பணிபுரியுறாங்க, இவங்களும் பணிபுரியுறாங்க. ஆனா வெறும் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கொள்ள முடியாது. காரணம் கணவர் வந்து நீ உங்க அம்மாவை சந்திச்சு பேசக்கூடாதுன்னு தடை விதித்திருக்கிறது. அப்போ பேராசிரியர் நல்ல சம்பளம், நீங்க கல்வி கற்றுக்கிறீங்க. அப்போ உங்க கல்வியும் உங்களுடைய பொருளாதார தன்னிறைவும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துருக்கு? அது ஒன்றும் தரலையே. அப்போ அதை தாண்டி நீங்க எந்த இடத்த யோசிக்க வேண்டி இருக்குங்கிற கேள்வியை தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. அப்போ எங்களுக்கு எப்பயும் வந்து ஒரு நிலப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு நிரந்தரமா இருக்கிற ஒரு அந்த நிரந்தரமா இருக்கிறதுக்கு பக்கத்துல எப்பயும் ஒரு கூண்டுக்கிளிகளாவே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல அதுல நான் கேட்கிறேன், நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா நீ ஏன் பேசாம இருக்கிற? எங்க அம்மாவோட பேசுறதுக்கு யார் தடை விதிக்கிறதுன்னு உங்களால ஒரு வரி கேட்க முடியலைன்னா அப்போ நீங்க அந்த சிறகுகள் இருக்கிறத மறந்து தானே போனீங்கன்னு அர்த்தம். அதைத்தான் திரும்பி பேச வேண்டியிருக்கு. இவர்கள் தான் இன்றைக்கு யதார்த்த உலகத்துல இருக்கிறார்கள். வெறும் திலகபாமாவோ இல்லை ஒரு சில அரசியல்வாதிகளோ மட்டுமோ வந்து யதார்த்த உலகத்து பெண்மணிகளா இல்லை. இவங்க அதை கடந்து வராங்க. அப்போ இங்க இருந்து பாக்குறவங்க வந்து கடந்து வந்துட்டாங்க, நாங்க அது மாதிரி எப்படி வர முடியும் அப்படின்னு திரும்பி எங்களுக்கு இதுதான் வசதின்னு நின்னுக்கிறாங்க.
இது வந்து பேசப்பட வேண்டியது. அப்போ ஒரு பெண் இன்னைக்கு மேலோட்டமா எல்லாரும் படிச்சுட்டாங்கப்பா, எல்லா பெண்களும் வேலைக்கு வந்துட்டாங்க, பெண்கள் சுதந்திரமா இருக்காங்க, அவங்க நினைச்சதை செய்யறாங்க அப்படின்னு வெளி உலகத்திற்கு பார்க்கப்பட்டாலும் அவங்க இருப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ள கூண்டு கிளிகளா அது இதை பெயர்க்க முடியாத நிலையில தான் இதெல்லாம் இருக்காங்க. விடுங்க. இப்ப மாநகராட்சியில 50% வந்து பெண்கள் வரலான்னு வந்துச்சு. உங்களுக்கு ஆளுமை கிடைச்சிட்டுதா? எத்தனை இடத்துல வெறும் ரப்பர் ஸ்டாம்பாவே பெண்கள் இருக்கிறாங்க. அப்படிதானே இருக்கிறோம். ரப்பர் ஸ்டாம்பா தானே பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் ஒவ்வொரு இந்த நகராட்சிகளில் பொறுப்புக்கு வர ஒவ்வொரு பெண்களையும் சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதிகாரத்தில் கையெழுத்திட. அதில் படிச்சுட்டு தற்செயலாக வந்துட்டீங்க, ஆனால் வந்த பிறவாது பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த இடத்த எந்த ஆணும் அவர்களுக்கு பின்னாடி இருந்து கையெழுத்து போட எந்த ஆணும் அனுமதிக்கலை. அது மிக நீங்கள் 50% எதுக்காக கேட்டு வாங்கணும்? அது மிக துரதிருஷ்டவசமானதாக பார்க்க வேண்டியது. இப்போ இப்படித்தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கான எந்த எந்த இடத்த நோக்கி அவங்க நகலுவாங்க? கவிதைகள்னாலே எப்பவுமே காதலுக்கு ஒரு தனி இடம் உண்டு. கவிதைகள்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு காதல் அப்படிங்கிறது வந்துரும். அந்த காதல்லையுமே ரொம்ப சுமையானது அப்படிங்கிறது நினைவுகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த நேரம். இப்பவுமே நம்ம பாரம் அப்படின்னோம்னா எல்லாரும் ரொம்ப அதை இந்த பிரச்சனையை ஏன் தலைக்கு ஏத்துனாதான் பாரம் இருக்கும், பாரத்தை விடு இறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நினைவுகளுடைய பாரம்ங்கிறது இந்த மாதிரியான ஒரு ஊமை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எழுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோடதுல. கனத்து கிடந்த தனிமை நீ பேசிய நிமிடங்களை விட அளவுக்கு அதிகமான நினைவுகளோடு தொணத்தொணக்கும். தலைக்கடியில் தான் என்றாலும் பாரமாகும் தலையணைகள், நெருடல்களாவது தவிர்க்க கட்டாந்தரையில் கால்கள் பதிக்கும் தலைகள். அப்போ உங்களோட அந்த விஷயம் தலைவாணிய தலைக்கு கீழே தான் இருக்கு, ஆனாலும் தலைக்கு கீழே இருக்க தலைவாணியே எனக்கு ஏதோ பாரம் மாதிரி இருக்கு. இந்த காதல் கவிதைகள் எந்த கட்டத்துல எப்படி எழுத ஆரம்பிச்சீங்க? இல்லை, இது வந்து காதல் கவிதைங்கிறது வந்து பதின்ம பருவத்து காதல்கள் கிடையாது. இந்த எல்லாத்து மேலேயும் நாங்கள் வைக்கிற அளப்பரிய அன்பு, இதை ஒன்று தேடித்தான் நாங்கள் திருப்பி திருப்பி பயணிச்சுட்டு இருக்கிறோம். அது எழுத்தாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி. நீங்கள் சேவை பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா எதுக்காக? நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட இருந்த அன்பை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்க, அதுக்கான விஷயமா தான் பார்க்கணும். அப்போ அந்த அன்பை வந்து நிறைய நேரங்களில் புரிதல்கள் இல்லாமல் போகுது. நம்ம கொடுக்குற போது நான் கொடுக்குற எனக்கு இன்னும் பத்தலைன்னு கேட்குற இடம் இருக்குது. இல்லை அங்கே கொடுத்துட்டு எனக்கு பத்தலை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, பெரும்பாலும் கடைசியாக நீங்கள் வைத்திருக்க போவது எந்த சொத்துக்களும் கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கிறது நினைவுகள் மட்டும்தான். அந்த நினைவுகளில் வந்து அதுதான் நம்மளை நிறைய யோசிக்க வைக்குது, எழுத வைக்குது. பல நேரங்களில் இரவுகளில் நான் எழுதுறது உண்டு. இரவுகளில் தான் நான் எழுதுறது. அப்போ அந்த இரவுகள் நிறைய எங்களோட பேசுறதுனால அது பெரிய பாரங்கள் இன்னும் பல பேருக்கும் பொருந்தி போற விஷயம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்படி பெண் உரிமை, பெண் சுதந்திரம், இது மாதிரியான காதல், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய இன்னொரு பக்கம் நாவல்கள், சிறுகதைகள், வரலாறு தொகுப்புகள், சரித்திரங்கள் இதையும் புரட்டி பார்த்திருக்கீங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பொன்னம்மாள் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். பொன்னம்மாள் அப்படிங்கிறது யாருன்னு இந்த கால தலைமுறைக்கு உங்களை தேடி படிக்கிறதுக்கு எனக்கே தெரியாது. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. காமராஜர் பீரியட்ல அவர் கூட வந்து சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பொன்னம்மாவை காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. பொன்னம்மாவை விரட்டி விரட்டி கோசங்கனால துரத்தி கருணாநிதி அடிச்சாரு மேடை தோறும். அந்த காங்கிரஸ்காரங்களுக்கே இன்னி வரைக்கும் யாரையும் தெரியாது. ஏன், அவங்க பேத்தி எனக்கு ஃபோன் பண்ணி பொன்னம்மா அவங்க பிறந்த தேதி என்னன்னு சொல்ல முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து தூர்தர்ஷனில் ஒரு நிகழ்ச்சிக்காக கக்கன் அவரை பற்றி எடுக்கிறோம். நான் வந்து சவுந்தரபாண்டியனாரை பற்றி முழுமையாக ஆய்வு பண்ணியிருந்தனால பொதிகை தொலைக்காட்சி வந்து சவுந்தரபாண்டியனை பற்றி ஃபுல்லாக என்னை வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க, பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னுடைய மொழி நல்லா இருக்கணும்னே கக்கன் பற்றி எடுக்கலாம். கக்கன் பற்றி நீங்கள் பேசணும்னா அவங்களோட பயணம் செஞ்ச பொன்னம்மாவை சந்திக்கணும்னு போனோம். உண்மையிலேயே எனக்கு அது மிகப்பெரிய சந்தர்ப்பம்னு பார்க்குறேன். இவ்வளவு நான் எழுதிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெரிய இதுனா, ஒரு பெண் வெற்றி பெற்றா பேசப்படணும். ஆனா இங்க பெண் வெற்றிகள் பேசப்படுதில்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மௌன அங்கீகாரங்களால் பெண் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதுதான் நான் பொன்னம்மாவுக்கு நிகழ்ந்ததான் பார்க்குறேன். கருணாநிதியை விட அதிக அளவு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. நான் ஜெயலலிதாவுக்கு பதவியேற்பு நடத்துகிற போது யார் பதவியேற்பு நடத்தலாம்னா மூத்த உறுப்பினர் பதவியேற்கலாம். அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் வந்து நான் தான் மூத்த உறுப்பினர் இந்த அம்மா எந்திரிச்சு பாயிண்ட் அவுட் பண்றாங்க. மூத்த உறுப்பினர் தான்,
மூத்த வயது உள்ளவர் அல்ல. உங்களோட ஒரு வருஷம் ஒரு பீரியட் கூட நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன். நான் தான் பதவியேற்கலாம்னு சொல்லி அவங்க பதவியேற்கிறாங்க. இது அவங்க பேசின ரெக்கார்டு பதிவு நான் வச்சிருக்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய ஆளுமை! இது 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 இந்த துணிச்சல் உங்களுக்கு என்ன இடத்துல வரும்? இன்னொன்று, வெறும் 21 வயசுல அன்னைக்கு எம்எல்ஏ ஆக முடியாது. ஆனால் ரிசர்வ் தொகுதி கேண்டிடேட்டாக வேணுங்கிறதுக்காக வயது மாற்றி போட்டு அவங்க எம்எல்ஏ வராங்க. அந்நேரம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அந்த சமுதாயத்தில் அப்போதான் அவங்க தான் நிறைய படித்தவங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மேடைகள்லையும் பேசி அந்த பகுதியில் இன்றைக்கும் நீங்கள் அந்த நிலக்கோட்டை, சோழவந்தான், மதுரை எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து இருந்த காலத்தில் ஒரு பாலம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு அணைக்கட்டு, கல்லூரி எதுவாக இருந்தாலும் அதற்கு மூல காரணம் பொன்னம்மாவாளா இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் கல்வெட்டு வச்சுக்கல, பெயர் பதிச்சுக்கல, பெயரே தெரியல. பொன்னம்மாள் ஒரு இவ்வளவு சீனியர் ஒரு அரசியல். இன்னும் சொல்ல போனா இந்த பெண் கவிஞர்களுக்கெல்லாம் சவால் விடுபடியா ஒரு வேலை செய்திருக்கிறாங்க. அவங்க திருமணம் பண்ணி ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வீட்டுல குடும்பத்துல எல்லாரும் ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அடுத்த குழந்தை வேணும். நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், இனி என்னால குழந்தை பத்திரலாம் வாங்க முடியாது, வேணும்னா நான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கழுத்துல இருக்க தாலியை கழட்டி தங்கச்சிக்கு போட்டுட்டு போயிட்டாங்க. தன்னுடைய கணவருக்கு இது 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 எவ்வளவு இந்த சமுதாயத்தோட நாங்க இருக்கணும்னு அவங்க எவ்வளவு நேசிச்சிருந்தா இவ்வளவு நீங்க யாரும் வந்து கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது சொந்த தங்கச்சிக்கு தூக்கி கொடுத்துட்டு இனிமேல் நான் பார்க்கும்போது 2 பேரும் 80 வயசு, அக்காவும் தங்கச்சியும் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாங்க. என் தங்கச்சி இல்லைன்னா நான் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவன் சம்பாரிச்சு வைப்பான், நகையாக்கி அரிசி பானையிலையும் பருப்பு பானையிலையும் வைப்பா. நான் எடுத்து கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துருவேன். சொன்னா கேட்காதுப்பா எங்க அக்கா, இப்படிதான் தூக்கி கொண்டு கொடுத்து. எழுத்துல எதுலேயுமே சாதிக்க முடியாத விஷயங்களை ஆளுமையாகவும் செயல்பாட்டையாகவும் ஏஎஸ் பொன்னம்மாள் செய்திருக்கிறாங்கன்னு பார்த்து நான் மிரண்ட இடம். திருப்பி போய் அவங்களோட ஒவ்வொரு மாறி மாறி அவங்கள பேச வச்சு பதிவு பண்ணேன். ஏன்னா ஒரு வார்த்தை கூட என்னுடைய வார்த்தைகளாக வந்துடக்கூடாது. அவங்க பண்ணினாங்கிறத மட்டும் பதிவு பண்ணாலே போதும், அதை வரலாறு பேசும் அப்படின்னு. அவர்கள் சார்ந்த அத்தனை பேரை சந்தித்தேன். அதில் 2-3 பேர்லாம் நான் தான் அந்த அம்மாவை வளர்த்தேன், நான் தான். நீங்கள் வளர்த்து பாருங்க, ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் மனைவியை வளர்த்து பாருங்க, உங்கள் தங்கையை வளர்த்து பாருங்க. முடிஞ்சதா? ஏஎஸ் பொன்னம்மாளை மட்டும்தானே நீங்கள் வளர்த்த முடிஞ்சது. ஏஎஸ் பொன்னம்மாள் அந்த திரி எரியிற கனலோட இருந்துச்சு, நீங்கள் கூட நின்னீங்க. யாரும் தனியால வேலை செய்ய முடியாது, எல்லாரும் இணைஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஆளுமையை கூட உங்களால் பொறுத்துக்க முடியல. ஏன் நீ அதுக்கு அடுத்து வந்த காங்கிரஸ் தலைவர் இன்னைக்கு சமுதாய ரீதியா எல்லாரும் வந்து எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர்கள் கொண்டாடுறாங்களே, அந்த வகையில் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கூட கொண்டாடலையே. அப்போ ஒரு பெண்ணோட வெற்றி எங்க போகுது? பெண் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்ப நீங்க இலக்கியவார்த்தமாக நடக்கிற சர்ச்சைகள் இருக்குல்ல, இந்த உடல் மொழி வேணுமா வேணாமா, இதெல்லாம் தூசாக்கி தள்ளி விட்டுட்டு இது என் மூலையில ஏறி உட்காந்துக்குது. அப்ப அவங்கள எழுதணுமா வேணாமா? நான் பதிவு பண்ணலைன்னா யார் பதிவு பண்றது? அப்போ ஒரு வெற்றியை எப்படி வெற்றியா பார்க்கணும்னு ஆசைப்படணும், அதை நாம தான் செஞ்சிடணும்ல. அதுதான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்துக்கு இவ்வளவு மெனக்கடல் எடுத்து ஒரு தமிழ்நாட்டால அறியப்பட வேண்டிய ஆனால் மறுக்கப்பட்ட இல்லைன்னா அடையாளம் காண இந்த சமுதாயம் வந்து மறந்து போன ஒருத்தவங்களை ஒரு நாவலா அக்கா அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அது எல்லாராலையும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். சுந்தரபாண்டிய நாடார் இப்போ தமிழக அரசு சமீபத்துல மணிமண்டபம் சிலை அமைக்க போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இதற்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிலை அமைக்கணும் உங்க கட்சி சார்பாகவும் இந்த குரல்கள் இருந்தது. தனிப்பட்ட முறையில ஒரு எழுத்தாளரா நீங்க சுந்தரபாண்டிய நாடாருடைய முழு வாழ்க்கையும் ஒரு வரலாறாது, அதற்கான மனக்கடல்கள் எப்படி இருந்தது, எப்படி அதை சேகரிச்சு? Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.